இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 141வது அதிகாரம் 8வது வசனம். ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன், என் ஆத்துமாவே வெறுமையாக விடாதேயும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சங்கீதக்காரராகிய தாவீது சங்கீதம் 141வது அதிகாரத்திலே ஆண்டவரை நோக்கி வைக்கிற விண்ணப்பத்தை தான் இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன், என் ஆத்மாவை வெறுமையாக விடாதே என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல உருக்கமான ஒரு வேண்டுதலை அவர் வைக்கிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகள், இந்த காலை வேளையிலே நாம் எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். நாம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை மாத்திரமே நோக்கி இருக்கிறது. இந்த உலகத்துல எந்த மனிதர்களையும் நாங்க நோக்கலப்பா. வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி நாமும் இந்த காலை வேளையில அவரை நோக்கி நம் விண்ணப்பங்களை வைக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நமக்கு அவர் பதிலை தர அவர் உண்மையுள்ள தெய்வமாய் காணப்படுகிறார். ஏன்னா யார் யாரெல்லாம் அவரை மாத்திரம் நோக்கி பார்த்தார்களோ அவர்களுடைய வாழ்வை ஆண்டவர் வெட்கப்படுத்தவே இல்லை. பிரியமானவர்களே, அநேக வேதத்துல அநேக நபர்களை நாம் சுட்டி காட்ட முடியும். தாவீது சொல்றார், என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. அநேக சங்கீதங்களில் அவர் சொல்வார், என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. ஏன்னா எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதம் நீங்க தான் ஆண்டவரே. உலகத்துல எந்த இடத்துல இருந்து ஒத்தாசை வந்தாலும் அது ஒரு டெம்பரவரி ரிலீஃபா தான் இருக்கும். ஆனா உம்முடைய சமூகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வந்தா அது என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கும் ஆண்டவரே. ஆகவே என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்குது, நான் உண்மைதான் நம்பி இருக்கிறேன். உலகத்திலே என்னுடைய நம்பிக்கை உம்மை தவிர வேறு எதுவும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறார். என் ஆத்மாவை வெறுமையாக விடாதே, இப்படி நான் உண்மை நம்பி இருக்கிறேன் அல்லவா, உண்மையிலே என் கண்களை பதிய வைத்திருக்கிறேன் அல்லவா, என்ன வெறுமையாக விட்டுறாதீங்கப்பா, என் வாழ்வை வெறுமையா விட்டுறாதீங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று சொல்லி அவர் கேட்கிற அந்த காலை வேளையில யார் யாரெல்லாம் இதே போல ஆண்டுடைய சமூகத்துல இந்த காலை வேளையில முழுவதுமாய் நம்முடைய இருதயத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோமோ அத்தனை பேருடைய வாழ்விலும் ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்து நடத்த சந்தோஷிப்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதம் 141வது அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது இந்த சங்கீதம் தாவீதினால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். அவர் சொல்றாரு, 1வது வசனத்துல உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்துல வர தீவிரியும், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தத்துக்கு செவி கொடும் ஆண்டவரே என்று சொல்லி சொல்லுகிறார். விண்ணப்பம் உமக்கு முன்பதாக தூபமாகும், என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கிடவது என்று அவர் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, தூபமாய் நறுமணமாய் அந்திபலியாய் என்னுடைய எல்லா காரியங்களுடைய சமூகத்திலே வந்து ஏறெடுக்கப்படட்டும் ஐயா. நான் எதெல்லாம் சமூகத்துல ஜெபிக்கிறனோ, எதெல்லாம் சமூகத்துல நான் சொல்றனோ அதுக்கெல்லாம் செவி கொடுத்துருலுங்கப்பா, என்னிடத்துல வர தீவிரி தரலுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னிடத்துல வர தீவிரி தரலும்னு சொல்லும் போது எவ்வளவு ஒரு ஆயத்தமாய் அவர் அந்த வார்த்தையை சொல்லி இருக்க முடியும். பிரியமானவர்களே, தன்னை சுத்தவானாய் மாற்றி ஆண்டுடைய சமூகத்துல முழுவதுமாய் தன்னை சரண்டர் பண்ணி ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். 3வது வசனத்துல சொல்றார் பாருங்க, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, வாய் மிகவும் முக்கியம், நாவு மிகவும் முக்கியம். நாவு நெருப்பு, அது அநீதி நிறைந்த உலகம். ஒரு சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது போல இந்த நாவானது ஒரு பெரிய காட்டை கொளுத்தி ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது என்று யாக்கோபு 3 வாசிக்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளை, அப்படிப்பட்ட அந்த நாவுக்கு, அந்த வாய்க்கு காவல் வைய மாட்டேங்க, காவல் வச்சிருங்க. அந்த வாயினால யாரையும் நான் வேதனைப்படுத்துகிற வார்த்தைய பேசிடவே கூடாது. இந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மற்றவர்களை ஆரோக்கியப்படுத்துகிறதா, மற்றவர்களை ரட்சிப்புக்கு நேராய் நடத்துகிற வார்த்தைகளா இருக்கணும்.
எதையுமே தேவையில்லாத காரியங்களை நான் பேசி என்னுடைய பாவத்துக்கு நான் உள்ளாகாதபடிக்கு என் வாய்க்கு காவல் வச்சிருங்கப்பா, என் உதடுகளின் வாசலை காத்துருங்கப்பா என்று சொல்லி அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய நாமத்தை நேசித்து அவருடைய சமூகத்துல கடந்து வருகிற பிள்ளைகள், பிள்ளைகளுடைய ஜெபம் இதுவா இருக்கணும். என் வாய்க்கு காவல் வச்சிருங்க, என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளுங்க. தினமும் ஜெபிக்கணும், காலையில எழும்பணும்னு ஜெபிக்கணும். ஆண்டவர் அந்த நாள் முழுவதும் நம்மை நடத்த வல்லவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்து அவருடைய விண்ணப்பத்தை பாருங்க. அக்கிரமம் செய்கிற மனுஷரோடு ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்துக்கு இணங்க விட்டுறாதேப்பா. இருதயத்தை துன்மார்க்கத்துக்கு இணங்க விட்டுறாதீங்கப்பா. நான் அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றை நான் இச்சியாதிருப்பேனாக, ஒன்றை நான் சாப்பிடாம இருப்பேனாக என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். துன்மார்க்கமான எந்த காரியங்களும் என்னை அணுக ஒட்டிடாதீங்கப்பா என்று சொல்லி ஜெபிக்கிறார். சங்கீதம் 1:1 துன்மார்க்குடைய ஆலோசனை இப்படி நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்லி வாசிக்கிறோம் அல்லவா. துன்மார்க்கருடைய எந்த ஒரு காரியங்களிலும் நான் இணங்கி போய்விடாதபடிக்கு என் வழியை செம்மைப்படுத்தும் என்று சொல்லி அவர் அவனுடைய சமூகத்துல விண்ணப்பம் வைக்கிறார். அடுத்து சொல்ற பாருங்க, நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். அன்பான தெய்வ பிள்ளைகளை, அநேகருக்கு மற்றவர்களை அட்வைஸ் பண்ணா பிடிக்காது. மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இருக்காது. ஆண்டோடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. தாவீது சொல்றாரு, பெரிய ராஜா ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப போராட்டத்தின் மத்தியிலே ராஜாவாக உயர்த்தப்பட்டவர், குடும்பத்தினரால் அவமதிக்கப்பட்டு வெறுக்கப்பட்ட சூழ்நிலைமையில உயர்த்தப்பட்டவர். அவர் சொல்றாரு, நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டு, அது என் தலைக்கு எண்ணெய போல இருக்கும். ஏன்னா அதை நான் விரும்புறேன், நான் மாறணும், என்னிலே அநேக மாற்றங்கள் வரணும், ஆண்டவருக்கு பிரியமான பாத்திரமாய் நான் மாறணும் அப்படிங்கிற வாஞ்சை தாவீதுக்கு இருந்தது. ஒரு நாளிலே தாவீது அந்த பச்சைபாலுடைய விஷயத்துல பாவம் செய்த போது நாத்தான்வேல் தீர்க்கதரிசி ஆண்டவரை அனுப்பி எச்சரிப்பை கொடுத்த போது அப்படியே அதை கேட்டு அவனுடைய வாழ்வை மாற்றி அமைத்தார். 51வது சங்கீதத்தை எழுதினார். ஆண்டவரே, என் தாய் என்னை பாவத்துல காப்பந்தரித்தார், என்ன பரிசுத்தப்படுத்தி இருங்கப்பா, இப்படி பரிசுத்த ஆவி என்னிலிருந்து எடுத்துறாதீங்கப்பா, அது இல்லைன்னா என்னால இந்த உலகத்துல வாழ முடியாதப்பா, என்ன அப்படியே விட்டுறாதீங்கப்பா, தெரியாம நான் செய்துட்டேப்பா, என்ன மன்னிச்சிருங்க என்று சொல்லி விழுந்து கிடந்த இரக்கத்தை பெற்றுக் கொண்டு வந்தார் தாவீது. அன்பான தெய்வ பிள்ளைகளை, நீதிமான், தீர்க்கதரிசிகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் தயவாய் என்னை குட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல மிருதுவாயிருக்கும். இந்த காலை வேளையில இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்மில இருக்கிறதா? அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபங்களை தான் ஆண்டவர் கேட்கிறவராயிருக்கிறார். அன்பானவர்களே, அடுத்து சொல்றார் பாருங்க, என்னுடைய வாழ்வில பாருங்க அநேக பிரச்சனை. அவர் சொல்ல, அவருடைய நியாயாதிபதிகள் கண்மலை சார்புகளில் தள்ளுண்டு போகிற போது என் வார்த்தைகள் இன்பமானவைகள் என்று கேட்பார்கள். அடுத்து பாருங்க, பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கினராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளும் அக்கிரமக்காரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சி. எனக்கு விரோதமாய் அநேக போராட்டங்கள், கண்ணிகள், நெருக்கங்கள், அக்கிரமக்காரர்களுடைய வலைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. என்னுடைய எலும்புகள் எல்லாம் எப்படி பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது, மரத்தை வெட்டி பிளக்கிறது போல சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. என்னை சுற்றி அக்கிரமங்கள் பெருகி இருக்கிறது, அக்கிரமக்காரனுடைய சுருக்குகளும் கண்ணிகளும் இருக்கிறது. ஆண்டவரே, இதன் மத்தியிலே இந்த போராட்டம், நெருக்கமான சூழ்நிலைமையின் மத்தியிலே என் ஆண்டவரே, என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறதப்பா, உண்மை நம்பி இருக்கிறேன், என் ஆத்மாவை வெறுமையாக விடாதே என்று சொல்லி அவனுடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலைமையிலும் ஆண்டவரை நம்பின, ஆண்டவரை சார்ந்திருந்த, ஆண்டவரையே நம்பிக்கையாய் கொண்டிருந்த மனிதர் தான் தாவீது. அவருடைய வாழ்வில் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்கள், அதற்காக நான் சங்கீதத்துல அநேக புஸ்தகங்கள் வேதத்திலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த வார்த்தைகள் நம்முடைய தினமும் அன்றாட வாழ்க்கையிலே அது ஒத்து போகிறதா இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை
இருந்து நாம் இந்த நாளிலே விலக்கப்படணும். தாவீது ஜெபித்தது போல வாய்க்கு காவல் வையும், உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும், அக்கிரமக்காரருடைய எந்த காரியங்களில் நான் சிக்கி விடாதபடி பாதுகாத்தரலும், என்னை சுற்றி இருக்கிற கருக்குகள் கண்ணிகள் எல்லாவற்றுக்கும் என்னை விலக்கி பாதுகாத்தரலும். என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது, உண்மை நம்பி இருக்கிறேன், என்னுடைய ஆத்மாவை வெறுமையாக விட்டுறாதீங்கப்பா என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் இந்த சங்கீதக்காரர் சொன்னது போல நம்முடைய வாழ்வில ஒவ்வொரு காரியங்களை ஆண்டுடைய சமூகத்துல நான் இப்படி இருக்க எனக்கு உதவி செய்தரல என்று சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டு நிச்சயமாய் நம்மை வெறுமையாக விடவே மாட்டார். அவரை நம்பின பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டதே இல்லை. அவர் நிச்சயமா நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே தந்து நம்ம எல்லாரையும் நடத்துவா.